வணக்கம் நண்பர்களே, உங்கள் சிவமஸ்டர் ப்ரெடிக்ஷன். நம்ம சேனல் இப்போ நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்கீங்க. அதற்கும் நன்றி. கிட்டத்தட்ட 2500 சப்ஸ்கிரைபர் தாண்டி வந்தாச்சு. ஸோ நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு, உங்களுக்கு தெரியும், பழைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு 100 கஸ்டமரை எடுத்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் 2500 சப்ஸ்கிரைபர் பக்கமாக வந்திருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய உழைப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. என் உழைப்பை நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த நம்மளுடைய உழைப்பை நிறையா நண்பர்கள் சில வடக்கனுங்க நம்ம உழைப்பை திருடி நம்ம சேனல் நிறைய பேர் போட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நைட்டு கூட பார்க்குறேன், நம்ம பேர் எப்படி மாற்றுறோமோ அதை அப்படியே பேரை மாற்றலாம். அவன் காரணம் என்னென்னா, இந்த சேனல் தான் அந்த சேனல் அப்படிங்கிறத அவன் காட்டுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அது மாதிரி அந்த போலி சேனல்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா முழுக்க தமிழில் மட்டும்தான் கொடுக்கப்படும். சரி, நம்ம டெலிகிராம் சேனலில் தமிழில் மட்டும்தான் பேசப்படும். ஆனால் அந்த வடக்கனுங்க சேனலில் ஹிந்தியில் போடுறாங்க, தமிழ்லேயும் போடுறாங்க. தமிழில் ஹிந்தியை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனலை தயவுசெய்து நம்பி ஏமாற வேண்டாம். நம்ம சேனல் பேர் சிவம் அஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் தான். சிவம் அஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் தான் டெலிகிராம் சேனலும். ஆனால் அதில் சிவம் அஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் 1 இருக்கும். அதில் போய் சேர வேண்டாம். 3500 பேர்த்துக்கு மேலே டெலிகிராமில் இருக்காங்க. எத்தனை பேர்த்த ஏமாற்றிருக்காங்களோ தெரில. ஸோ அவங்க நம்பி யாரும் ஏமாற வேண்டாம், பணமும் கட்ட வேண்டாம். நம்ம சேனலில் ட்ரீம் லெவன் முழுக்க இலவசமாக மட்டும்தான் கொடுக்கப்படும். ட்ரீம் லெவனுக்கு ₹1 கூட காசு வாங்கப்படாது, காசு வாங்கவும் மாட்டோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் IPL 2023 ஏழாவது போட்டி சென்னை விசஸ் GT கரெக்டாக கணிச்சிருந்தோம். மேட்ச் ப்ரெடிக்ஷனும் கரெக்டு, சென்னை வின். இது 8வது போட்டி. யார் யாருக்குன்னா SRHக்கும் மும்பைக்கும் மேட்ச் ஹைதராபாத்தில் நடக்குது. இன்றைக்கி இரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத் ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் நடக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் தான் மேட்ச் நடக்குது. அதிபதி யாருன்னா ராகுவோட அதிபதினா ஒரு சில தடைகள் வரும் மேட்ச்சில், அல்லது பிளேயர்ஸ்க்கு ஏதோ தடைகள் வரும், கேப்டன் வைஸு பார்ப்போம். ஸோ மேட்ச் முழுமையாக துலாமில் ஆரம்பிக்குது. அதுவும் செவ்வாயோட அதிபதியில் தான் ஆரம்பிக்குது. முடிகிறது விருச்சகத்தில் முடியுது, குருவோட இதில் முடியுது. ஸோ அப்போ என்ன தான் ஒரு இதாக ஆரம்பித்தாலும் நம்ம பார்த்தோம், குரு எங்கெங்கெல்லாம் குருச்சந்திரன் வரும்போதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தனியாக வருவார், தனியாக தெரிவாங்க அந்த மேட்ச்லாம். அதான் முழுமையாக செகண்ட் இன்னிங்ஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சனி புதன் செவ்வாய் ஆளுமை உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் ஆளுமையாக உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க. இதுதான் ஜோதிட ரீதியான கணிப்பு. அந்த வகையில் இன்றைக்கி SRHல் பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ் தலைமையில் கேப்டன் மயாங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், சபாஸ் அகமது, மேக்ரோ என்சன், புவனேஸ்வர் குமார், மயாங்க் மார்க்கண்டே, டி நட்ராஜன். இதில் இம்பேக்டாக பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா நட்ராஜனுக்கு பதிலாக விளாண்டார். அதே ப்ராபபிள் 11 ஃபார் மும்பையில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, அதாவது ஹர்திக் பாண்டியா தலைமையில் கேப்டன் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, நமன் திர், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஷாம்ஸ் முலானி, பியூஷ் சாவ்லா, ஜெரால்டு காட்ஸி அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா, லூக் வுட்டு இவங்க விளாட்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் லூக் வுட்டு பதிலாக டெவால்டு பிரேவிஸ் அப்படிங்கிற ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் இவர் இம்பேக்டாக விளையாண்டார். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு அமைப்பு. ஸோ இதில் யார் எப்படி விளையாடுவா அப்படின்னு பார்க்கும்போது, விக்கெட் கீப்பராக இஷான் கிஷன் இல்லாட்டி ஹென்ரிச் கிளாசன், 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம். 2 பேர்த்துக்கு ஒரு ஈக்குவலான அமைப்பு இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஒரு படி மேலே இஷான் கிஷனுக்கு நல்லாயிருக்கு. ஹென்ரிச் கிளாசனோட இஷான் கிஷனுக்கு நல்லாயிருக்கு. ஹென்ரிச் கிளாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஸ்பின் பால் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதையும் செக் பண்ணிக்கங்க. சரியா? யாரோ ஒருத்தரோட ஸ்பின் பவுலிங்கில் ஒரு விக்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, மயாங்க் அகர்வால் 2 பேர் ஆச்சுங்களா. திலக் வர்மா இல்லது அபிஷேக் சர்மா, யாராவது ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரோஹித் சர்மா, மயாங்க் அகர்வால், திலக் வர்மா இல்லாட்டி அபிஷேக் சர்மா, யாராவது ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அபிஷேக் சர்மா இம்பேக்ட் பிளேயராக வந்தார்னா நீங்கள் உள்ளே கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது
ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் எய்டம் மார்க்ரம், மேக்ரோ ஜென்சன், ஹர்திக் பாண்டியா அல்லாட்டி முகமது நபி. இன்றைக்கி ஹர்திக் பாண்டியாவுக்கு கொஞ்சம் பின்னாடியவாக தான் இருக்குது. இன்றைக்கி ஹர்திக் பாண்டியாவுக்கு முழுமையாக வந்து வாய்ப்பு இல்லை. இதே வந்து ஃபஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பிடிச்சி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு செகண்ட் பேட்டிங் போனாங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு அங்கே வாய்ப்பு கம்மி. அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு வாய்ப்பு கம்மி தான் இன்றைக்கி கொஞ்சம். 2 கேப்டனுக்கும் இன்றைக்கி வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. 2 கேப்டனுக்கும் பெருசாலாம் இல்லை. பேட் கமின்ஸுக்கும் சரி, ஹர்திக் பாண்டியாவுக்கும் சரி, 2 பேர்த்துக்கும் இன்றைக்கி ஆவரேஜாக தான் இருக்குது. ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், திலக் வர்மா அல்லது அபிஷேக் சர்மா பேட்டிங்கில். ஆல்ரவுண்டரில் எய்டம் மார்க்ரம், மேக்ரோ ஜென்சன், ஹர்திக் பாண்டியா அல்லது முகமது நபி இன்றைக்கி வந்தார்னா அவர் எடுத்துக்கங்க. அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரித் பும்ரா அவர் எடுத்துக்கலாம். இந்த பவுலிங் யூனிட்டில் கொஞ்சம் நிறையா பேர்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஒரு 3-4 பேர்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. நான் அல்லது எய்தராக சொல்லி சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஜஸ்பிரித் பும்ரா நீங்கள் எடுத்துக்கலாம். ஜெரால்டு கோட்ஸி அல்லது பியூஷ் சாவ்லா இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கங்க. அதே மாதிரி நட்ராஜன் அல்லது புவனேஸ்வர் குமார் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கங்க. 2 பேர்த்தோட போகிறது நீங்கள் அவ்வளோ சிறப்பு இல்லை, சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து 14 பேர் சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன். விக்கெட் கீப்பரில் இஷான் கிஷன் அல்லது ஹென்ரிச் கிளாசன் பார்த்து எடுத்துங்க. ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், திலக் வர்மா அல்லது அபிஷேக் சர்மா, எய்டன் மார்க்ரம், மேக்ரோ ஜென்சன், ஹர்திக் பாண்டியா அல்லது முகமது நபி. பவுலிங்கில் ஜஸ்பிரித் பும்ரா, ஜெரால்டு கோட்ஸி அல்லது பியூஷ் சாவ்லா. பவுலிங்கு நட்ராஜன் அல்லது புவனேஸ்வர் குமார். ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஃப்ளோ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஜிக்ஜாக்காக தான் இருக்கும். ஒரு பெரிய க்ளோஸ் என்கவுண்டர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல அப்பர் ஹேண்டாக வருவாங்க. அந்த அப்பர் ஹேண்ட் வர இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அப்பர் ஹேண்டாக வர்றதுக்கு வந்து அதை வந்து ரொம்ப நிறைய இடத்துல தடுப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தா எய்டன் மார்க்ரம், மேக்ரோ ஜென்சன் இவங்கெல்லாம் வந்து அந்த இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு பிரமாதமாக இருக்குது எய்டன் மார்க்ரமுக்கும் மேக்ரோ ஜென்சனுக்கும். ஓகேங்களா? ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நமக்கு வேறு எந்த சேனலும் கிடையாது. ஒரே ஒரு டெலிகிராம் சேனல் தான். அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுதான் என்னோடய ஃபைனல் சேனல். வேறு எந்த சேனலும் கிடையாது. வேறு எந்த சேனல் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம், சரியா? இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ நான் விரைவில் வேறு ஏதாவது ஒரு தளத்தில் நம்ம சந்திப்போம். இந்த டெலிகிராம் விட்டுட்டு வேறு ஏதாவது தளத்தில் சந்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்ருக்கிறேன். ஏன்னா அதில் யாரும் வர முடியாது. அவங்களால இதில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நான் வேறு ஏதாவது தளத்தில் நம்ம சந்திக்க ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம இப்படியே கொஞ்சம் பயணிப்போம். போலி சேனலை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம், பணம் கட்டி ஏமாற வேண்டாம். நம்ம ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் 100% ஃப்ரீ. இப்போ வரைக்கும் ஃப்ரீ தான், எப்போவுமே ஃப்ரீ தான். இப்போ இல்லை, எப்போவுமே நம்ம ட்ரீம் லெவன் ஃப்ரீயாக தான் வரும். ஸோ நீங்கள் பார்த்துங்க. நமக்கு வந்து ப்ரைம் சேனல், பெய்டு டீமு அதெல்லாம் நம்ம இதெல்லாம் கிடையாது, சரிங்களா? ஓகே. கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரோஹித் சர்மா, எய்டன் மார்க்ரம், மேக்ரோ ஜென்சன் அண்டு ஜஸ்பிரித் பும்ரா. ஸோ இந்த 4 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 4 பேர் தான் கேப்டன் ஆப்ஷன். வைஸ் கேப்டனில் இன்றைக்கி வந்து இஷான் கிஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அது பேட்டிங் அந்த ஆர்டர்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஷான் கிஷன் ஒரு 3ஆவது டவுன் 4ஆவது டவுனுக்குள்ளே வந்தார்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அவரும் இன்றைக்கி ஒரு 40 ரன்னுக்கு மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பியூஷ் சாவ்லா கொஞ்சம் நோட்டபிள் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை பற்றி முகமது நபி இன்றைக்கி உள்ளே வந்தார்னா ஒரு பிரமாதமான ஒரு நாக் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அவர் வந்து எந்த டவுன் கொண்டாடுறாங்க, எந்த டவுனில் அவர் இறங்குறாரு அப்படிங்கிறது தெரியல. கொண்டாந்தாங்கன்னா அவருக்கு நல்ல இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது. இம்பேக்டாக வந்தார்னா விளையாடுவாரானுங்கிறது டவுட்டு தான். மீண்டும் இது போல் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.